ஹைர் யாரிடம் இருக்குது? அல்லாஹ்விடம். வேறு யாரிடமும் ஹைர் இல்லை. ஹைர் எங்களுக்கு யாராலும் தர முடியாது சகோதரர்களே. எங்களுக்கு யாராவது ஒரு உதவி செய்தா என்ன சொல்றோம்? நாங்க இஸ்லாம் தெரியாதவர்கள் பழகின பழக்கம் தான் தேங்க்யூ. ஆனா நாங்க முஸ்லீம்கள் என்ன சொல்லுவோம்? ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இவ்வளோ பெரிய துவாவைத்தான் மாத்தி விட்டாங்க தேங்க்யூ உண்டு. ரவுதத்துல் ஜன்னாவை மாத்தினாங்க ஒயிட் கார்பெட் உண்டு. அப்படிதான் உலகத்தில் மாத்துறது. மதீனாவில் இருக்குது என்ன? ரவுதத்துல் ஜன்னா, சொர்க்கத்துடைய துண்டல். சொர்க்கத்துடைய துண்டை மறக்கடிக்கிறதுக்கு என்ன பேரு வச்சு விட்டாங்க அன்றைக்கு? ஒயிட் கார்பெட். ரவுதத்துல் ஜன்னான்னா ஒருத்தருக்கும் விளங்காது. இல்லை, ஒயிட் கார்பெட் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் மாத்துறது உண்டு. மெட்ராஸ் மதரசாவை தான் மெட்ராஸ்னு மாத்தினது. மதரசாவை தான் எப்படி மாத்தினது? மெட்ராஸ்னு மாத்தினது. மம்பவில் உலூமத்தான் பொம்பைன்னு மாத்தின மும்பை. இஸ்லாம்பூலத்தான் இஸ்தம்பூல்னு மாத்தினது. அமானுல்லாவத்தான் என்னன்னு மாத்தினது? பிலிப்பைனுடைய தலைநகரம் எது? மெனிலான்னு மாத்தினது. அமானுல்லா. கண்ணியமிக்க சகோதரர்களே, வரலாறு சொல்லிட்டே போகலாம். தேங்க்யூன்னு சொல்றதல்ல இஸ்லாம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. ஹைர் என்பது லேசான ஒன்று. உங்களுக்கு அல்லாஹ் ஹைரை கூலியாக தரட்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஹைரான படைப்பாக அல்லாஹ் எங்களை படைத்ததற்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும். முதலாவது விடயம், அல்லாஹ் எங்களை ஷர்ரான படைப்பா படைச்சிருந்தா நாங்க என்ன செய்யும்? உலகத்துல ரெண்டு படைப்பு இருக்குது. ஒன்று என்ன? ஹைருல் பரியா. ரெண்டாவது படைப்பு ஷர்ருல் பரியா. ஹைருல் பரியாண்டா யாரு? இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் ஹைருல் பரியா. யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்வாங்களோ அவங்கதான் ஹைருல் பரியா. அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யணும். இல்ல, தொழுறோம், நாங்க நோன்பு பிடிக்கிறோம், ஜும்மா தொழுறோம். அப்ப நாங்க யாரு? ஹைருல் பரியா. இன்னொரு படைப்பு ஒன்று இருக்குது, ஷர்ருல் பரியா.